அன்பின் பரலோக தகப்பனே, அதிசயமானவரே, அதிசயமாய் நடத்துகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உமக்கு கரத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறேன். நான் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த நாட்களில் கூட கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை தந்திருக்கிறாரு. அந்த வார்த்தை என்னன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நடக்கக்கூடிய நன்மைகள் என்னவென்று நீங்கள் கேட்கும்போது, அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது அவன் எப்படிப்பட்டவனாய் வாழ்கிறான், சகிப்பு தன்மை அவனுக்கு கிடைக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:31 சொல்லுது, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்கும்போது சபைக்குள் சமாதானம் இருக்குமா. இன்னைக்கு சபைக்குள்ள சமாதானம் இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொண்டோன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்நிய பாஷை பேசுவதில்லை, அபிஷேகத்தினால் நிரம்புவதில்லை. அவங்களை அபிஷேகத்தில் நிரம்பணும், அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று பவுலடியார் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறார், நான் பேசுகிறது போல நீங்களும் பேச வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்று. கடந்த நாட்களில் நான் ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன். அவருக்கு சொந்த ஊர் மூக்குப்பேரின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா நல்ல ஆர்கனிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல தான் எங்கள் அப்பா இருக்கிறான்னு சொன்னாங்க. அவர் ஒரே வார்த்தை சொல்கிறார், மத்தேயு, மார்க்கா, லூக்கா, யோவான், இந்த நாளைக்கு தான் அவர் படிப்பாராம், வேற ஒன்றுமே படிக்க மாட்டார். சபையே இல்லைன்ட்டு ஆண்டு வாதாடுறாரு. சபை இல்லாமல் ஆண்டவர் சபைக்குள்ளே போய் செய்தி கொடுத்தாரு. சபையே கிடையாதுங்க, இதெல்லாம் முட்டாத்தனமாக நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னாரு. இப்படி வேத புரட்டுக்காரர்கள் வருவாங்களாம், ஜாக்கிரதையாக இருங்க. வேற எங்கேயும் இல்லை, அவர் கிருஷ்ணகிரியில் தான் இருக்கார். ஊர் பேரையும் சொல்லிடுறேன், வேணா போய் பாருங்கள். ஏன்னா அவர் பேர் தான் எனக்கு தெரியாமல் போச்சு, பேர் தெரிஞ்சால் பேரையும் போட்டு விட்ருப்பேன். ஆனால் சொந்த ஊர் மூக்குப்பேரி. அவங்க அப்பா ஆர்கனிஸ்ட், இப்போ இல்லை. ரைஸ் மில்லுக்கிட்ட அது தெரியும், ரைஸ் மில்லுக்கிட்ட ஆர்கனிஸ்ட் எனக்கு இங்கே எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். இப்படி வந்து வாதாடுறாங்க, வேதாகமத்தில் இல்லாத ஒரு வார்த்தையை வாதாடுறாங்க. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தாக்கி நீ வேத புரட்டா நான் இருக்க மாட்டேன். வேதத்தின் வார்த்தையை தான் கரெக்டாக பேசுவேன். வேதத்தின் வார்த்தைகளை நீ பேசணும் அப்படிங்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறாரு. வேதத்தின் வார்த்தையை வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நீங்கள் பேசி பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் செஞ்சு பாருங்கள். உங்களை கர்த்தர் எப்படி மேன்மைப்படுத்த சித்தம் கொண்டே இருக்கிறாரு பாருங்கள். அவன் அதிகம் செரிஞ்சுவான், வேத புரட்டுவான். வேதத்தை போட்டு புரட்டி அங்கே அப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, அங்கே இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு நினைச்சுவான், சொல்லுவான். அவன் பேச்சை நீங்கள் எடுக்காதீங்க. வேதத்தை பாருங்கள். வேதத்தில் பிரியமாக இருந்தால் அதை தியானித்து பாருங்கள். அதில் உள்ள அர்த்தங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையை அவர் அப்படியே மாற்றிடுவார். நீங்கள் மாற்றாததுக்கு காரணம் என்ன? அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதை கேட்க சொல்லி ஆண்டவர் சொல்லலை. இன்றைக்கி நம்ம ஒரு கலாச்சாரத்திலேருந்து வெளியே வராமலே இருக்கோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தாக்கி அந்த கலாச்சாரத்துக்குள்ளே நீங்கள் போகவே மாட்டீங்க. இந்த செத்து போன பிறகு இந்துக்களை மாதிரி 1ஆம் தேதி 3ஆம் தேதி 5ஆம் தேதி 7ஆம் தேதி தான் காரியம் வைக்கணுமா. இது இவங்க வச்சிருக்கிற ஒரு சட்ட திட்டங்கள். திருமண காரியத்தை பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, அந்த தேவனை அறியாத ஜனங்கள் வைக்கிறாங்கல்ல, இதே டைமில் தான் இவங்களும் அதே முகூர்த்தத்தில் இந்த திருமணம் வைக்கிறேன். அப்போ என்ன வரும்? அவங்களுக்கு வர்ற வியாதி உங்களுக்கு வருமா வராதா? அதனால தான் நீங்கள் பாதி பேர் செத்து போகிறாங்க. சாகிறவெல்லாம் யார்? கர்த்தருடைய பிள்ளைகளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள்னால் அந்த கலாச்சாரத்தில் சேர மாட்டாங்க. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு நல்ல நாள் தான், நீங்கள் என்றைக்கு வேணாலும் கல்யாணம் வைக்கலாம். இந்த முகூர்த்தத்திலாம் வைக்கிறப்பாங்க. அதுக்கு தான் ஒரு வார்த்தை தெளிவாக இருக்குது, ஏசாயா 57:3, விபச்சாரத்தின் பிள்ளைகளே வேசிக்கும் விபச்சாரத்துக்கும் கலந்து பிறந்தவங்களா நீங்கள். அப்படி இருக்குது, நாள் பார்க்குற ஒரு பிள்ளைகளே விபச்சாரத்துக்கு வேசிக்கு பிறந்த பிள்ளைகள் பைபிளில் இருக்குது. அதெல்லாம் எடுத்து படிங்க. இந்த உலகத்துக்காரன் எந்த முகூர்த்தத்தில் செய்கிறானோ அந்த முகூர்த்தத்தில் நீ செய்யாத. உனக்கு நீ ஒரு நாள் கழித்து ஆடி மாதத்துலையும் செய், எந்த அமாவாசையில் இருந்தாலும் கல்யாணம் வை, உனக்கு உண்ணாவது. ஏன்னா கர்த்தர் தானே இதை நடத்த போகிறாரு. அவர் எல்லா நாட்களும் நல்லது என்று கண்டாருன்னா பைபிளில் இருக்குது. நீ என்ன சொல்கிறா? அமாவாசை நல்லதில்லை, ஆடி மாதம் நல்லதில்லை, அங்கே ஆடி போயிடுவாங்களாம். திங்கக்கிழமை செத்து போன காரியத்தை வச்சாக்கி திரும்பி வர மாட்டோமா? என்னையா நீ பேசுகிற? இதெல்லாம் ஆண்டவர் ஒன்று பேச சொன்னாரா? இதெல்லாம் நான் ஒரு இடத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் 1, 3, 5, 7 தான் வைப்பாங்களாம். அதே மாதிரி கல்யாணமும் அப்படி தானா, 23, 25, 27, அப்புறம் 29 தான் வைப்பாங்களா. ரிட்டையில் வைக்கக்கூடாதான். நான் எனக்கு ரிட்டையில் தான் வச்சாங்க, செத்தாக போயிட்டேன், உயிரோட தானே இருக்கேன். இருக்கிறவங்களாம் சாயடிக்கிறது தானே என்ன வச்சுருக்காரு. ஏன்? நீ செய்கிற தவறெல்லாம் சுட்டி காட்டுறதுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. அப்படி தான் ஏசாயா 58:1 சொன்னார்,
அந்த பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடப்பான், கர்த்தருடைய வசனத்தின்படியே நடுங்குவான். ஆண்டவர் சொல்லிட்டார் ஏசாயா 66:2 சொன்னார், என்னுடைய வசனத்துக்கு யார் நடக்கிறாங்களோ அவங்கள தான் நோக்கி பார்ப்பேன். யோபுவை நோக்கி பார்த்தாரு, அவருடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அவர் உங்களை நோக்கி பார்க்கணுன்னா அவருடைய வசனத்தின்படி நடந்து பாருங்கள். சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கவனித்து பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். வாழ்த்துக்கள்.